ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குபேரா படம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 20 ஜூன் 2025 அன்று தனுஷ் அவர்கள் நடிப்பில் சேகர் கமுலா இயக்கத்தில் வெளியாக இருக்கிற படம் குபேரா. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா தனுஷுடன் கூட்டணி அமைத்த நாகார்ஜுனா, தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா, இந்த மூவர் கூட்டணி எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததான்னு பார்ப்போம். முதல்ல இந்த கதையை பற்றி லைட்டாக பார்ப்போம். மும்பையில் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி கடலுக்கடியில் மீத்தேன் எரிவாயு போன்ற ஒரு கச்சா எண்ணெய் இருப்பதாக கண்டறிந்து அந்த எண்ணெய் வளத்தை தங்கள் வசப்படுத்த அதிகாரிகள் அரசியல்வாதிக்கு 1,00,000 கோடி லஞ்சம் கொடுக்க முடிவு செய்கிறது. இதுக்காக முன்னாள் சிபிஐ ஆஃபீஸரான நாகார்ஜுனாவை தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடிவு செய்கிறது. நாகார்ஜுனா பினாமிகளாக பெரிய பேக்ரவுண்ட் இல்லாத ஆட்கள் வேண்டும்னு நினைக்கிறார். அதற்காக ஆந்திராவில் பிச்சைக்காரர்கள் சிலரை பினாமியாக்க முடிவு செய்து அந்த பிச்சைக்காரர்களில் ஒருவர் தான் கதையின் நாயகன் தனுஷ். ஒவ்வொருவரின் அக்கௌண்ட்டுக்கு 10,000 கோடி டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. பிச்சைக்காரர்கள் இருந்தவர்கள் ஒரே நாளில் கோடீஸ்வரர்களாக மாறுகிறார்கள். தனுஷின் நண்பர்கள் சிலர் இறந்து போகிறார்கள். சுதாரித்து கொள்கிறார் தனுஷ். பணத்துடன் ஓட்டம் பிடிக்க இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. தனுஷின் நடிப்பு அபாரம். ராஷ்மிகா மந்தனா, பாக்யராஜ், நாசர், ஜெயகிருஷ்ணா, பக்ஸ், ஜிம்முன்னு அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்காங்க. இரண்டாம் பாதி கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. இந்த படம் ஸ்லோவாக போகிறதுக்கு காரணம் படத்தோட லென்த்து 3 மணி நேரம். எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் படத்தோட நீளத்தை குறைத்திருந்தால் இன்னும் நல்லாவே வந்திருக்கும். நாகார்ஜுனா 25 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான ரச்சகன் படத்தில் இருப்பது போலவே இளமையாக தோற்றமளிக்கிறார். பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பேன் இந்தியன் படமாக எடுத்திருக்காங்க. போய்வா நண்பா அப்படிங்கிற சாங்ஸ் அருமையாக வந்திருக்கு. தனுஷோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். தனுஷ் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் கொடுத்த ஸ்பீச்சு தான் படத்துக்கு பெரிய ப்ரமோஷனாக அமைஞ்சுது. தன்னை ஒரு ரஜினியாகவே நினைத்து கொண்டு பேசுகிறாருன்னு சில பேர் தனுஷுக்கு ஆதரவாகவும் சில பேர் எதிர்ப்பாகவும் பல 100 வீடியோக்கள் யூடியூப்பில் வந்தது. தனுஷ் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் பேசும்போது இது ஒரு பெரிய படமாக வந்திருக்குன்னு சொன்னார். எல்லோரும் இது ஏதோ பட்ஜெட்டில் பெரிய படம் அப்படின்னு நினச்சா இப்போ தான் தெரியுது. ஏற்கனவே ஃபைனல் ஃபுட்டேஜாக 3.5 மணி நேரம் வந்திருக்கு படம். அதுக்கப்புறம் அதை ஒரு வழியாக குறைச்சி 3 மணி நேரமாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தை தான் அவர் பெரிய படம்னு சொன்னார்னு இப்போ தான் புரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றிகள் பல.